டங்ஸ்டன் சுரங்க உரிமை ஏலத்தை ரத்து செய்யுமாறு மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டு வரப்பட்ட நிலையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பது தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற தமிழ்நாடு அரசு எந்தவொரு எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது விவாதத்தை கிளப்பியுள்ளது. கடந்த டிசம்பர் 9 நடைபெற்ற தமிழக சட்டமன்ற கூட்டத்தில் எந்த காரணம் கொண்டும் தமிழ்நாட்டுக்குள் டங்ஸ்டன் சுரங்க திட்டம் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை, ஒருவேளை டங்ஸ்டன் சுரங்கம் வந்தால் நான் முதலமைச்சர் பொறுப்பில் இருக்க மாட்டேன் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசியிருந்தார். இதனைத் தொடர்ந்து டங்ஸ்டன் சுரங்க உரிமை ஏலத்தை ரத்து செய்யுமாறு மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தனி தீர்மானமும் கொண்டுவரப்பட்டது. இந்நிலையில்தான் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பது தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற தமிழ்நாடு அரசு எந்தவொரு எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை என்று மத்திய அரசு கூறியிருக்கிறது. இது தொடர்பாக மத்திய சுரங்கத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கைகள் மதுரை மாவட்டம் மேலூர் தெற்கு தெரு முத்துவேல்பட்டி ஆகிய பகுதிகளில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான புவியியல் குறிப்பாணையை கடந்த 2021 செப்டம்பர் 14 தமிழக அரசிடம் இந்திய புவியியல் சர்வே GSI அமைப்பு வழங்கியது. அந்த நேரத்தில் டங்ஸ்டன் உள்ளிட்ட அனைத்து இயற்கை வளங்களையும் ஏலத்தில் விடும் அதிகாரம் மாநில அரசுகளிடம்தான் இருந்தது. பிறகு மத்திய அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தத்தின்படி சுரங்க குத்தகைகள் மற்றும் ஏலத்திற்கு விடும் அதிகாரம் மத்திய அரசுக்கு மாற்றப்பட்டது. இதில் டங்ஸ்டனும் அடங்கும். இதன் அடிப்படையில் மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் கடந்த 2023 செப்டம்பர் 15 நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் பிளாக் உள்ளிட்ட தமிழகத்தில் உள்ள முக்கியமான தனிமங்கள் ஏலம் தொடர்பாக தமிழக அரசுக்கு கடிதம் எழுதியது. இதற்கு 2023 அக்டோபர் 3 பதிலளித்த தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் மத்திய அரசின் சட்ட திருத்தம் குறித்து கேள்வி எழுப்பியதோடு முக்கியமான தனிமங்கள் ஏலத்தில் விடுவதற்கான உரிமை தமிழக அரசிடமே இருக்க வேண்டும் என கூறியிருந்தார். இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் 2021 2023 வரையிலான காலகட்டத்தில் முக்கியமான தனிமங்களை ஏலத்தில் விடுவதற்கு அதிகாரம் இருந்தும் தமிழக அரசு எதையும் செய்யவில்லை. ஏலம் விடுவதற்கான அதிகாரம் இருந்த போதிலும் 9 ஆண்டுகளில் ஒரு சுரங்கத்தை கூட தமிழக அரசு ஏலம் விடவில்லை. இதன் பிறகு சட்டத்தின்படி சுரங்கத்தை ஏலம் விடும் நடவடிக்கை துவங்கும் என தமிழக அமைச்சருக்கு கடிதம் எழுதிய பிறகு நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் பிளாக் உள்ளிட்ட 3 முக்கிய தனிமங்கள் குறித்த விவரங்களை அளிக்கும்படி தமிழக அரசின் தலைமைச் செயலாளருக்கு கடிதம் எழுதப்பட்டது. தமிழக புவியியல் மற்றும் சுரங்கத்துறை கமிஷனர் கடந்த பிப்ரவரி 8 அளித்த கடிதம் மூலம் நாயக்கர்பட்டி பிளாக் உள்ளிட்ட 3 பிளாக்குகளின் விவரத்தை அளித்தார். அப்போது பள்ளியூர் பகுதிகள் குறித்து தெரிவித்து இருந்தாலும் அங்கு ஏலம் விடுவதற்கு எதிராக எந்த பரிந்துரையும் அளிக்கவில்லை. சுரங்கத்துறை அமைச்சகம் முக்கிய தனிமங்கள் கொண்ட 24 பிளாக்குகளை வெற்றிகரமாக ஏலம் விடுத்துள்ளது. 20.16 சதுர கிலோமீட்டர் நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் பிளாக் ஆனது பிப்ரவரி மாதம் ஏலத்திற்கு கொண்டு வரப்பட்டது. மீண்டும் 2வது முயற்சியாக ஜூன் மாதம் ஏலத்தில் விடப்பட்டது. கடந்த நவம்பர் மாதம் ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் ஏலத்தில் எடுத்தது. முதலில் ஏலம் விடப்பட்ட பிப்ரவரி முதல் நவம்பர் 7 வரையிலான காலகட்டத்தில் ஏலம் தொடர்பாக மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் நடத்திய பல கூட்டங்களில் தமிழக அரசு கலந்து கொண்டது. ஆனால் ஏலம் தொடர்பாக தமிழக அரசு எந்த எதிர்ப்பையோ கவலையையோ அல்லது எந்த தகவலையும் மத்திய அரசுக்கு தெரிவிக்கவில்லை என்று மத்திய அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் இந்த செயல்பாடு சமூக வலைதளங்களில் பல்வேறு விவாதத்தை கிளப்பியுள்ளது.